நேர்களை செய்திகளில் பார்த்துருப்பீங்க, ஆளுநர் அரசு முதல் உச்சத்துக்கு சென்றிருக்கிறது. இம்முறையும் ஆளுநர் உரையில் பிரச்சனை. இந்த முறை ஆளுநர் உரையை பேச தொடங்கிய ஆளுநர், இந்த உரையில் எனக்கு உடன்பாடு இல்லை, முன்னதும் பின்னதுமாக தேசிய கீதத்தை இசைக்க சொன்னேன், கேட்டுக்கொண்டேன், இல்லை அவங்க அதை கேட்கல, அதை தாண்டி இந்த உரையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லை, அது ஃபேக்சுவலாக தவறாக இருக்கிறது, அதனால் அந்த உரையை நான் வாசிக்கலை என்று உரையை வாசிப்பதை தவிர்த்து விட்டார் ஆளுநர். சபாநாயகர் அந்த உரையை முழுமையாக வாசிக்க, சபாநாயகர் விமர்சனங்களை வைக்க ஆளுநர் வெளிநடப்பும் செய்து விட்டார். கடந்த ஆண்டு நடந்த சம்பவங்கள்லாம் நேயர்களுக்கு தெரியும். இந்த ஆண்டும் ஆளுநர் உரையின் மீது சர்ச்சை. இது தொடர காரணம் என்ன? தொடர்ந்து மரபை மீறுகிறாரா ஆளுநர்? விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை அன்போடு வரவேற்போம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு பொள்ளாச்சி சித்திக், வலதுசாரி சிந்தனையாளர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், மதிமுகவின் சார்பாக திரு காரை செல்வராஜ், பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன், மேலும் விருந்தினர்கள் இணைகிறார்கள். அன்பு வணக்கம். திரு கோட்டீஸ்வரன், இது புதுசு இல்லை, தொடருது. போன வருஷம் பிரச்சனை, இந்த வருஷம் பிரச்சனை. தொடர்ந்து மரபு மீறுகிறாரா ஆளுநர்? பிரச்சனை பண்ணணும்னு வருது ஆளுநரா அரசு? வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். இது பார்த்திங்கன்னா நமக்கு போன வருஷமும் பார்த்தோம், அதே ஒரு பிரச்சனை திரும்ப இந்த வருஷமும் ஒரு தொடர்கதையாக இருக்குது. இந்த நிலை நீடிக்கும்னா இதற்கு பின்னாடி வரக்கூடிய ஆளுநர் அவர்களும் இதே மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுநர் உரை என்பது என்னென்னா, அது கொள்கை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை பாக்கி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பற்றி விவாதம் பண்ணுறதை தாண்டி மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் இந்த வருஷத்தில், இந்த ஆண்டு இது ஜனவரி மாதம் இல்லை பிப்ரவரி மாதம் தொடக்கத்திலேருந்து வரக்கூடிய அடுத்த ஒரு 10 மாதத்துக்கோ இல்லை ஒரு 12 மாதத்துக்கு என்ன திட்டங்கள் வரப்போகுது, இருக்கிற திட்டத்தில் என்ன முன்னேற்ற நடவடிக்கை நடத்திருக்கு, எந்தெந்த திட்டம் தாமதமாக இருக்குது, என்ன மாதிரி வியூகங்கள் அமைக்க போகிறாங்க, மக்கள் நலன் சார்ந்த சிந்தனைகள் என்ன இருக்குது, திட்டங்கள் என்ன இருக்குது, வாழ்வாதார பிரச்சனை, வேலைவாய்ப்பு, படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த ஆளுநர் உரையில் இருக்கும். பட் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, மக்கள் பிரச்சனையை தாண்டி அரசியல் பிரச்சனை அதிகமாக பேசப்படுகிறது. ஒரு பத்திரிகைக்காரனாக நான் இதை பார்க்குறேன். எப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த ஆளுநர் உரையில் மக்கள் பிரச்சனைகள் இதில் பேசப்படுதா, மக்களுக்கு நிறைய தேவை, விரிவா பேசலாம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அதுல முடிவு எடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் ஆளுநருக்கு இருக்கா? இல்ல, அதுதான் ஆளுநர் அவர்கள் அப்படி போகலையே. ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மைக்கு புறம்பான தகவல் இதில் இருக்குது அப்படின்றாரு. அதாவது ஆளுநர் உரையே ஒரு ஆளுநர் உரை என்பது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் டேட்டா புஸ்தகம். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட், அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்ன, அரசாங்கத்தோட திட்டம் என்ன, மக்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்டில் கவர்னர் என்ன சொல்கிறான்னா, உண்மைக்கு புறம்பான இது செய்திகள் இருக்குது, மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குது, டேட்டா இதில் தப்பு இருக்குது, இதில் நான் கரெக்ஷன் சொன்னேன், இது எதுவுமே செய்யலை அப்படின்னும் போது தட்ஸ் அ சீரியஸ் அலிகேஷன். அதாவது இது அது ஆளுநர்கிட்ட இருந்து வருது. அப்போ இது ஒரு டேட்டா பிரீச்சா, இல்லை தகவல் தவறான தகவல் நாட்டு மக்களுக்கு சொல்கிறதுனா அது ஒரு வகையில் ஒரு குற்றமாக கூட பார்க்கலாம். அது ஒரு தவறான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட எடுத்து வைக்கலாம், எப்படி வேணால் பார்க்கலாம். அப்போ இவ்வளோ விஷயம் அப்போ அந்த ஆளுநர் உரை என்பதே ஒரு விமர்சனமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அந்த ஆளுநர் உரையின் மீது வரக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த உத்தரவாதம், அதுவே அந்த ஆணிவேரே ஆட்டி வச்சிருக்கிறார் ஐயா ஆளுநர் அவர்கள். ஒரு விஷயம் உண்மை, அதாவது ஆளுநர் அவர்கள் சொல்வது finish your thoughts sir. yes finish your thoughts. அதாவது ஆளுநர் அவர்கள் இப்போ இது சொல்றது என்ன, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இதுல யாரோ ஒருத்தர் உண்மையான தகவல் சொல்றாங்க. இப்போ ஐயா ஆளுநர் ரவி அவர்கள் சொல்றது உண்மையா அப்படின்னு பார்த்தா, அப்ப அரசாங்கம் இந்த ஆளுநர் அட்ரஸ்ல தவறான தகவல் சொல்லியிருக்காங்க, உண்மைக்கு மாறான செய்தி சொல்லியிருக்காங்க. இல்ல அரசாங்கம் சொல்வது உண்மை அப்படின்னா அப்ப ஆளுநர் அலுவலகத்தில் சொல்றது தவறான செய்தி. அப்ப இதுல யார் உண்மையை பேசுறாங்க, யார் நிஜத்தை எடுத்து வைக்கிறாங்க, அந்த கேள்விதான் இப்போ இது சொல்றேன்னா, ஆளுநர் உரை என்பது மக்கள் சம்பந்தமான ஒரு விஷயம். மக்களுக்கு என்ன செய்ய போறோம்ன்றது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். பாயிண்ட் டேக்கன், விரிவா விவாதிப்போம்.
தொடர்ந்து மோதல் போக்க கடைபிடிக்கிறார் ஆளுநர். இது ஒரு முறைன்னா பரவாயில்ல, தொடர்ச்சியா அப்படின்னு பார்க்கும்போது there is a pattern to it, sir. இல்லை, இப்போ இந்த விவாதம் நடக்கும்போது கூட தெரிந்தோ தெரியாமலோ உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்றாங்கங்கிற மாதிரி நீங்களும் அல்லது அவரோ சொல்றீங்க. அவர் அப்படி சொல்லல, இல்ல கேட்கிறாரு, யாருமே அப்படி சொல்லல. அவர் சொன்னார் இல்லையா, உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருக்குன்னு சொன்னா அப்ப யார் இதுல கரெக்டா பேசுறாங்கங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை கொண்டு போறீங்க. அவர் சொன்னது என்னன்னா, நியூமரஸ் பேசேஜஸ் இன் திஸ் உரை, இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்ல which I convincingly disagree, அதாவது எனக்கு தெரிந்த வகையில் தவறாக இருக்கு, அதாவது டிஸ்அக்ரி. இல்ல இல்ல, அதான் சொல்றேன்ல, அங்கதான் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். என்ன நீங்க படிக்க சொல்றீங்க, புதிய ஆண்டு அப்படிங்கிறதுக்கும் புத்தாண்டுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க வந்திருக்கிறது இந்த சட்டசபைக்கான புதிய ஆண்டு. நீங்க புத்தாண்டுன்னு படிப்பீங்கன்னு சொன்னா அது தவறு, நம்பர் 1. ரெண்டாவது, உண்மையிலே தவறு. பஞ்சாயத்து பாருங்க, ஒரு இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட போய் உட்கார்ந்து லீவ் லெட்டர் எழுதினீங்கன்னா உங்க லீவுக்கான காரணத்தை விட நீங்க எழுதின தப்பை தான் அவர் பார்ப்பாரு. ஏன்னா அவர் வழி நடத்துவதற்காக உட்கார்ந்து இருக்காரு. ரெண்டாவது, நீங்க புரிஞ்சுக்கோங்க, கிடையாது 203% இண்டஸ்ட்ரியல் அட்வான்சஸ் நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதற்கு உங்ககிட்ட தரவுகள் இல்ல. ஒரு பைசா கூட மத்திய அரசு கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு தகவல் கொடுக்கிறீங்க. அது மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது, ஜிஎஸ்டி வரும்பொழுது இத்தனை ஆண்டுகள் தான் தளர்வுகள் தர முடியும்னு ஒத்துக்கிட்டு தான் அது நடந்தது. அதை தாண்டி ஒரு வருடமோ இந்த 2026 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ இது 20,000 கோடி நஷ்டம் வருது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் உற்பத்தி செய்கின்ற நாடுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு கெத்து இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதை வாங்கும் மாநிலம் அப்படிங்கிறது எத்தனையோ இருக்கு. அதனால தான் நீங்க பிழைக்கிறீங்க. நீங்க ஒண்ணு ஏற்றுமதி செய்யல. நாளைக்கு பிரிவினைவாதத்தின் மூலமா கூட ஏற்றுமதி நடக்க போறது இல்ல. ஆக நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபேக்சுவல் எரர்ஸ் அப்படிங்கிறது வேற, ஐ கன்வின்சிங்லி டிஸ்அக்ரி அப்படிங்கிறது வேற. விவாதம் நடத்துறதுக்கு அவர் பார்ட்டியா கரெக்ட். அவர் தமிழ்நாடு அரசுடைய குரலா படிக்கிறார். திரௌபதி முர்மு எப்படி படிக்கிறார்? அவங்க இந்த மாதிரி எனக்கு அக்ரி பண்றேனா டிஸ்அக்ரி பண்றேனா பார்த்து படிச்சாங்களா? பாருங்க, பிரணாப் முகர்ஜி அவர் வேற கட்சியில் பின்புலத்துல இருந்து வந்தவர். எனக்கு இந்த கருத்துல உடன்பாடு இருக்கா இல்லையான்னு பார்த்து படிச்சாரா? இந்த அரசுக்கு பல பாராட்டு பத்திரத்தை திரௌபதி முர்மு பாராட்டி இருக்காங்க. on contentious issues as well. ஒத்துக்கிறேன். பாராளுமன்றத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் என்னைக்குமே தவறு வராது. நீங்கள் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே பேசும் பொழுது மை கவர்னன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஏன் பயன்படுத்தலாம் அப்படின்னா, கவர்னர் படித்தாலும் மை கவர்னன்ஸு, யார் படித்தாலும் அது மை கவர்னன்ஸு. ஆனால் நீங்கள் அங்கே முதல்வர்கள் இதெல்லாம் செஞ்சார், முதல்வர் அதெல்லாம் செஞ்சாருன்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால், சில காலங்களுக்கு முன்னாடி திமுக இதே ஆளுநர் முறையை பற்றி ஸ்டாலின் ஐயாவோ கருணாநிதி ஐயாவோ பேசினது என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அம்மாவின் அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுதோ, எனது அரசு அப்படின்னு ஜெயலலிதா அம்மா சொல்லும் பொழுதோ திமுக என்ன சொல்லுச்சு நீங்க பார்க்கணும். சில வார்த்தைகளை நான் என்னுடைய பார்வையை தான் சொல்றேன். ஆளுநர் எதை வைத்து கன்வின்சிங்லி டிஸ்அக்ரி சொன்னார்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா இந்த மாதிரியான ஃபேக்சுவல் எரர்ஸ் வரும்போது, ஒரு பைசாவும் கொடுக்கவில்லை, 20,000 கோடி நஷ்டமாகிறதுனா அது நஷ்டம் இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் இஸ் நாட் லாஸ். முந்தைய கவர்னர்களோ இப்படி குற்றச்சாட்டு மத்திய அரசு மீது வைக்கப்பட்ட போது தமிழ்நாடு அரசுடைய குரலாக இந்த குற்றச்சாட்டு அவையில ஆளுநர் உரையில பதிவு செஞ்சிருக்காங்களா? பிரணாப் முகர்ஜி ஐயா ஜனாதிபதி உரை நடத்த வரும்பொழுது என்ன நடந்ததுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சில வார்த்தைகளை அவர் மாத்தி படிச்சார். என்டிஏ கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்க இந்த மாதிரி மத்திய அரசு குற்றஞ்சாட்டு இடங்கள்ல குற்றஞ்சாட்டு வச்சதே இல்லையா? பாருங்க, நீங்க எதற்காக குற்றம் சாட்டுறீங்க, யாரை வைத்து குற்றம் சாட்டுறீங்கிறது தான் முக்கியம். நீங்க உங்களை வைத்துக் கொண்டோ அடுத்தவங்களை வைத்துக் கொண்டோ குற்றம் சாட்டிக் கொள்ளுங்க. ஆனா நீங்க பார்க்க வேண்டியது முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொண்டு தானே வந்தாரு அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொண்டு வந்தார், ஒத்துக்கொண்டு வரவில்லைங்கிறத நான் போன முறையும் சொன்னேன். ரெண்டாவது மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் டைம் அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு எது கரெக்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் பண்ணி பேசினார். உடனே நீங்க அதை விமர்சித்தீர்கள். விமர்சித்திருந்தால் கூட அவர் கவலைப்பட்டிருக்க மாட்டாரு. உடனே முதலமைச்சர் எந்திரிச்சு ஒரு தீர்மானம் பண்றாரு, சட்டசபை தொடங்கும் பொழுது ஆளுநர் பேசலாம், இந்தியோ இங்கிலீஷ்லயோ பேசினா தமிழ் உரையோ வேற மாநிலத்தில் உரையை வாசிக்கிறதுக்காக சபாநாயகர் எந்திரிக்கலாமே ஒழிய யாருமே எந்திரிக்க கூடாதுங்கிறத மீறி அவர் ஒரு தீர்மானத்தை வாசித்தார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கவர்னர் ஐயா பேசிட்டு உட்கார்ந்த மறு நிமிடம் ஸ்டாலின் ஐயா துரைமுருகன் ஐயா
பாக்குறாரு. அவர் கையில வச்சிருந்த ஒரு பேடை ஆளுநர் மரபை மீறல, இவங்க தான் மீறி இருக்காங்க. இல்லைங்க, அவர் ரெடியா வச்சிருந்தாங்க. அவர் மீற போறாருங்க, எல்லாம் தூண்டிட்டோம், இங்க பாருங்க நான் பேட் எடுக்கிறேன். செக்ஷன் 17 உடனே அவர் படிக்க வராரு. இதையெல்லாம் விட மோசமா நடந்தது தான் சாவர்கர் வழி வந்தவர், கோட்சே வழி வந்தவர்னு சபாநாயகர் பேசக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியம், ஒரு நிதியமைச்சர் எந்திரிச்சு பணம் கேட்கலாம், ஆனா சபாநாயகர் 50,000 கோடி கேட்டாரு. இந்த உரையிலேயே 19,462 கோடி தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக்சுவல் எரர் நீங்க பண்ணுவீங்கன்னா I convincingly disagree. அதுக்கு உரிமை இருக்குங்கற. ஓகே, இப்போ நான் வந்து தந்தி ஆயுத எழுத்து விவாதத்துக்கு வரணும் உங்ககிட்ட ஒப்புக்கொள்றேன். நீங்க ஹரிஹரன் பேசுறது எல்லாமே தப்பு. இங்க பஞ்சாயத்து கூட்றீங்க. இல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஹரிஹரன் பேசுறது எல்லாமே தப்பு, ஹரிஹரன் சொல்றது எல்லாமே தப்பு, அவர் பொய் தான் பேசுவாரு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இல்ல இல்ல நான் சார் வெயிட் பண்ணுங்க, எல்லா சபையிலயும் சார் வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசும்போது நீங்க இவ்வளவு நேரம் டேட்டாவை தப்பா சொல்லும்போது நான் அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் பேசும்போது நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, அவர் வச்சு என்ன திட்ட வைக்கணும் உங்களுக்கு இல்ல, இப்போ நான் வரேன் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லிட்டு வரேன், இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள நான் ஒப்புக்கொள்றேன், இந்த தலைப்புல ஒப்புக்கொள்றேன்னு வரேன். வந்துட்டு நான் இந்த தலைப்புல பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு காமெடியா இருக்குமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆளுநர் வந்து பண்ணியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் சில விஷயங்கள் எல்லாம் கன்வின்ஸ் ஆகல அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு. அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கன்வின்ஸ் ஆகாம இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த சட்டமன்றத்தில் ஆளுநருடைய உரையில் என்னெல்லாம் இடம்பெற்று இருந்துச்சுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, பெண்களினுடைய ஆற்றலை முழுமையாக நாங்கள் பயன்படுத்த நினைக்கிறோம் இந்த அரசு. இதெல்லாம் கன்வின்ஸ் ஆயிருக்கலாம். ஏன் அவர் படிக்கல? அவர் தானே கன்வின்ஸ் ஆகல. கன்வின்ஸ் ஆகலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அவரே சொல்லலையே. நான் நினைக்கிறேன் அவர் எதுல கன்வின்ஸ் ஆகலன்னு உங்களுக்கும் தெரியல, அப்ப எனக்கும் தெரியல. நான் இதுல எல்லாம் அவர் கன்வின்ஸ் ஆகல. நான் நினைக்கிறேன் பெண்களின் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தலாம் ஆளுநர் உரை இருக்கு, அதெல்லாம் அவர் கன்வின்ஸ் ஆகல. சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது இந்த அரசின் முக்கிய லட்சியமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க, அதுல அவர் கன்வின்ஸ் ஆகல. ஈழத்தமிழர்களுக்கும் இந்தியா முழுவதும் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கும் ஆபத்தாக இருக்கிற CAA-வை நாங்க வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்த விட மாட்டோம்னு சொன்னதுல அவர் கன்வின்ஸ் ஆயிருக்க மாட்டாரு. நிதி ஆயோக்கு நீங்க சொன்னீங்களே டேட்டால தவறு இருக்குன்னு சொல்றீங்க. நிதி ஆயோக் சொல்லுது 2022 நிதி ஆயோக் ரிப்போர்ட் தமிழ்நாடுடைய ஏற்றுமதி குறியீடு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இருக்குன்னு நிதி ஆயோக்கினுடைய ரிப்போர்ட் இருக்கு. ஒருவேளை இதுலெல்லாம் ஒரு கன்வின்ஸ் ஆகாம போயிருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆளுநரினுடைய உரையில மிக முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. மத நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது திராவிட மாடல் அரசின் முக்கிய நோக்கம், சமூக நீதியை காப்பது முக்கிய நோக்கம், சட்டம் ஒழுங்கை சரியாக நடத்துவது முக்கிய நோக்கம், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது முக்கிய நோக்கங்கிறது தமிழ்நாடு அரசு தயாரித்திருந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்தது. அப்ப நான் கன்வின்ஸ் ஆகல அப்படின்னா இதுல எல்லாம் ஒரு கன்வின்ஸ் ஆகலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்க கேக்குறீங்க இதெல்லாம் சொன்ன இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஒரு கன்வின்ஸ் ஆகாம போயிருக்கலாம்னு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ல? ஆளுநருக்கு என்பது ஒரு அரசினுடைய ஒரு அங்கம் தான், தமிழ்நாடு அரசின் அங்கம் தான் ஆளுநர். ஐ கேன் give the citations. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய சைட்டேஷன்ஸ். இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு தெரியும் பஞ்சாப் வழக்கிலேயே ஆளுநர் உரை என்பது நடந்திருக்கா நடக்கலையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, சட்டமன்றம் நடந்திருக்கா விவாதிக்கப்பட்டிருக்கிறதாங்கிறதா முக்கியங்கிறதா சுப்ரீம் கோர்ட்டோட சைட்டேஷன்ஸ் இருக்கு. அப்போ ஆளுநர் உரை துணை கேள்வி கேட்கிறேன். இதெல்லாம் இருக்குல்ல, போன வருஷம் பஞ்சாயத்து, தொடர்ந்து பஞ்சாயத்து, ஆளுநர் உரையை நடத்திய மாநிலங்கள் உண்டா? அந்த அளவுக்கு நடத்திய மாநிலங்கள் உண்டே உண்டு. Why did we not take that step? நாங்க மரபை மதிக்கிறோம். தமிழ்நாடு அரசு அதைத்தானே சட்டமன்றத்திலேயே அவர் தான் மரபை மீறாருங்கிறோம். அவர் வந்து அவரோட ட்ராக் ரெக்கார்ட் தெரியும், அதையும் மீறி அவரை ஏன் கூப்பிடுறாங்க? ஒருத்தர் நான் வந்து இந்த லா பைண்டிங் சிட்டிசன், நீங்க லாவை மதிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் மதிக்காம இருக்க முடியுமா? சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய மரபுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன் நீங்க வந்து திரும்பவும் இந்த ஆளுநர் அழைக்கிறீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய டியூட்டி அது. அதை அவரு அந்த டியூட்டியை நடத்துறதுக்கு அவரு தப்பிச்சு போறாரு அப்படிங்கும் போது, சரியா நடத்தல அப்படிங்கும் போது அதற்கு அவர் தான் பொறுப்பு. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுகிற நிதியை கொடுக்க மாட்டாங்க, தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவாங்கன்னு இருந்த அந்த நிலையில போய் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாழ்த்தாக இருக்கக்கூடிய மொழி வாழ்த்து இருக்கக்கூடிய பாட்டை பாடக்கூடாது. நீங்க ஏங்க சார், நீங்க வெயிட் பண்ணுங்க சார், ஏன் இவ்வளவு பதட்டம்? நான் சொல்ல முடிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஏன் நாட்டுப்பண் பாடலன்னு கேக்குறாரு. 2 முறை பாடணுங்கிற நாட்டுப்பண் அப்படிங்கிறது வந்து நமக்கு மரபுல இருக்கு, இறுதியில பாட போறோம்.
அது சபாநாயகர் குறிப்பிடுறாரு. அப்போ நாட்டுப்பண் பாடுற அதே அவையில தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுறதை ஏன் இவரால ஏத்துக்க முடியலங்கிற கேள்வி. அது அப்படி ஒரு கன்க்ளூஷன் வர முடியுமா? தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் கூட கன்க்ளூஷனுக்கு ஹரிஹரன் எங்க வரணும்? ஆளுநர் கிளாரிஃபை பண்ணிருக்காரா? 2 முறை பாடணும்னு தான் சொல்றாரு. நான் அதை அப்படி புரிஞ்சுக்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுங்கிறாரா? தமிழ் தாய் வாழ்த்து நான் புரிஞ்சுக்கிறேங்க. தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படுது. தொடக்க உரையாக மொழி வாழ்த்து இருக்கு, தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு. அவர் பாடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாட்டுப்பண் பாடணுங்கிறாரு. அப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்றாருங்கிற கேள்வி இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நாங்க நாட்டுப்பண்ணையும் பாடுறோம். தமிழ்நாட்டினுடைய மரபின் அடிப்படையில், சட்டமன்றத்தினுடைய மரபு அடிப்படையில் தமிழ் தாய் வாழ்த்து தொடங்கி அதற்கடுத்து அந்த விவாதங்கள்லாம் நடந்து இறுதியில நாட்டுப்பண் பாடி தான் நம்ம முடிக்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு ஆளுநருக்கு இல்லை RN ரவி அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நடத்திட்டு போயிருக்காரு. என்னன்னா, நாட்டுப்பண் இசைப்பதற்கு முன்பாகவே எழுந்து வெளியே போறாரு. இதற்கு முன்பு சட்டமன்றத்திலையும் சபாநாயகர் குறிப்பிடுறாரு, அடுத்து நாங்க அதுதான் இசைக்கப்பட இருக்கிறது, நீங்க போறீங்க அப்படின்னு. நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க. போன முறை ஆளுநர் சில பக்கங்களை வாசிக்கல அப்படின்னு. போன முறை அவர் என்ன பக்கங்களை வாசிக்கலங்கிறது சொல்ல வேண்டியது ஞாபகம் இருக்கு நமக்கு. அம்பேத்கரினுடைய பெயர் ஆளுநர் உரையில் இருந்துச்சு, அதை அவர் தவிர்த்துட்டு வெளியே போனார். ஆளுநருடைய உரை அம்பேத்கர், முதலமைச்சருடைய உரையில தமிழ்நாடு அரசுடைய அம்பேத்கரின் பெயர் இருந்துச்சு. அப்போ இவ்வளவே அவர் தவிர்த்துட்டு போறாரு. அப்படிங்கும் போது ஆளுநர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. தேசிய கீதம் பாடணும்னு கேட்டேன், அவங்க கேட்கலன்னு சொல்லிட்டு தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி கிளம்பி போனா அது எப்படி ரமேஷ் சேதுராமன் சார்? இன்னொன்னு, இது காலங்காலமா இருக்கக்கூடிய மரபு. இது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தும், கடைசியில தேசிய கீதம். அது பிடிக்காத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பத்தா குத்தங்கிற மாதிரி தானே இருக்கு. சரி, இந்த ரிக்வெஸ்ட மட்டும் வச்சுக்கொண்டு பார்த்துப்போம். முதல் விஷயம், கடந்த முறை என்ன நடந்ததுங்கிறத பார்த்தோம். ஆளுநர் அவர் செலக்டிவா படிச்சாரு. இருந்தாலும் இந்த முதல்வர் அவர்கள் எழுந்து என்ன கடந்த முறை சொன்னாரு, இல்ல இது அவை இதுதான் அவை குறிப்பில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்றாரு. அது அப்படியே நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். ஆனா ஆளுநர் நிராகரித்ததுக்கு இவர் சொல்றாரு அம்பேத்கர் பேர் இல்ல. ஆனா மொத்தத்தையும் படிச்சு பார்த்தா தானே நமக்கு தெரியும் அது பயஸ்டு ஸ்டேட்மெண்டா இருந்ததா, ஒன் சைடடா இருந்ததா, இல்லைன்னா வெறும் அம்பேத்கர் புகழை மட்டும் பாடுவதாக இருந்ததாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அதான் போய் பார்த்தாலும் தெரியும். சபாநாயகரும் படிச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமை அதான் ஆரம்பிச்சு. இதுல கடந்த சொல்றேன் ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, ஏன் பதற்றம் இருங்க. உங்களை அழகா கேட்டேன்னா ஒரு இடைமறிப்பு இல்லாம சொன்னேன்னா பேசுனா உங்கள ஏதோ பேசுனா இல்ல அதான் அமைதியா இருங்க, அடுத்த ரவுண்ட்ல பேசுங்களேன், யார் வேணானா. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள், கடந்த முறை என்ன பொய் பரப்பப்பட்டதுன்னா ஆளுநர் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார் அப்படின்ற மாதிரி. ஆனா ஆளுநரை முதல்ல அவமதிக்கிறீங்க அவையில, அதனால ஆளுநர் அங்கிருந்து வெளியேறுகிறார். கடந்த முறை நடந்ததை சொல்றேன், ஆளுநர் வெளியேறுகிறார். ஆனா காரிடார்ல வேணும்னே தேசிய கீதம் அப்ப ஒலிக்கப்படுத்தும் போது ஆளுநர் அங்கே நின்று அதற்கு முழு மரியாதையை கொடுத்து விட்டு தொடர்ந்து அவர் பயணிக்கிறார். அப்படிதான் பார்த்தோம். அங்க ரொம்ப தெளிவாக. ஆனா எல்லா விவாதங்களையும் தொடர்ந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஆளுநர் அவையில இதை அவமதிச்சுட்டார், தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார் அப்படிங்கிறது ஒண்ணு. இம்முறையும் கூட இந்த முறை கூட அடுத்த தேசிய கீதம் இன்னொன்னு தெரிந்ததும் தான். இல்ல அதுதான் இல்ல. ஒரு நிமிடம். அதாவது எப்படின்னாக்க, நீங்க அவர் வெளியே போகும்போது அந்த பிட் வீடியோ பார்த்தா நமக்கு அழகா தெரியும். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எழுதி மைக் வச்சு பேசுறாரா இல்லையாங்கிற. அப்போ புரோட்டோகால் ரொம்ப தெளிவா மினிட் பை மினிட் மீட்டிங் போடுவாங்க, தெளிவா இருக்கும். அதுதான் இருக்கணும்னா அங்கே மரபு ஏன் மீறப்பட்டது? மினிட் பை மினிட் அடுத்த விஷயம் நடைமுறைப்படுத்தாம போனது யாரு? அது தப்பு தானே? அவர் பேசிட்டு இருக்காரு, உங்ககிட்ட பேசுறாருன்னா நான் அங்க இருக்க பாத்துட்டு இருக்கிறவங்க பேசுறேன். ஏன் உரிமையில பேச? இல்ல உரிமை இல்லைங்க. ஓகே ஃபைன். இல்ல மன்னிக்கணும், நான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு நெறியாளர் ஹரிஹரன் இருக்கிறார்னு பாக்குறேன். ஆனா கமெண்ட்ரி சகோதரர் எதிர்கருத்துடன் எனக்கு அவருடைய பேச்சை நான் பொறுமையா கேட்டேன் இல்லையா. நான் எங்கேயாவது இடைமறிச்சேன்னா ஒரு வார்த்தை இடைமறிச்சிருந்தேன்னு சொல்லுங்க. 1000 எனக்கு அதுல இது இருக்கு, நான் அதுதான் இப்போ பதில் சொல்றேன். கூடாதுன்னு இடைமறிச்சா எப்படி பண்றது? நம்ம விவாதம் இப்போ நம்ம எல்லாம் மரபு நான் கேட்கிறேன். இன்னொரு மரபு, எதை வேண்டுமானாலும் பேசலாம். சகோதரர் TDS அவர்கள் பேசும்போது அழகா குறிப்பிட்டார்,
இவருடைய நம்ம சபாநாயகர் சபாநாயகர் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் பாருங்க, ஒரு கட்சியில இருந்தா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் பொசிஷனை பொறுத்த கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கலாம், பேலன்சஸ் கொஞ்சம். ஆனா மொத்தமாவே பேலன்ஸ் தவறி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும், அதாவது அவைத்தலைவர்ங்கிற எந்த அளவுக்கு நம்ம பாக்குறோம்னாக்க he is beyond any kind of criticism அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவைத்தலைவரே பேசிட்டு என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணாருன்னு நம்ம பார்க்கணும். சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் இவர் பேசினதையும் எக்ஸ்பென்ஸ் பண்றேன், அதையும் எக்ஸ்பென்ஸ் பண்றேன் இப்படின்னு சொல்ல ஆரம்பித்தால் அது என்ன? இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு உறுப்பினர் பேசி இருந்தால் அது பண்ணலாம். ஏன்னா அவைத்தலைவரே கூட அரசுடைய உரையை படிச்சுட்டு போயிருந்து இந்த பிரச்சனையெல்லாம் எழுப்பியிருந்தா நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை ரவி வந்ததுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்திருக்கா? புரோஹித் இருந்திருக்கிறார். என்னன்னா ரவி வரத்துக்கு முன்னாடியே ரவியை பற்றி எப்படியெல்லாம் இங்கே அவதூறு பரப்பப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். மேதகு ஆளுநர் அவர்கள் அவரை வந்து பிளைட்ல கூட இறங்கல, அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராபகண்டா செட் பண்ண ஆரம்பிச்சாங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் ஆபீஸ் இல்ல சார் அவரு. ஒரு நிமிஷம் இங்க என்ன பிரச்சனைங்கிறத நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து உங்களுடைய சாதனைகளை சொல்லி இதுல பண்ணணும். சாதனைகளை சொன்னா அது நிச்சயமா அவர் படிக்கிறாரு அப்படின்னாக்கா அவையில படிக்கப்படுதுன்னா மக்களுக்கு போய் சேரப்போகுது, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இவங்க என்னெல்லாம் சாதனையா போட்டிருக்கலாம், அதுல நாங்க மின் கட்டணம் ஏத்த மாட்டோம்னு சொன்னோம், ஏத்திட்டோம் சார். அது அரசுடைய உரை சார், அது ஆளுநர் விருப்பத்துக்கும் உங்க விருப்பத்துக்கும் இருக்கணும், எப்படி பார்க்க முடியும்? வாங்க, வெரி குட் வெரி குட். அதான் சொன்னேன், அரசுடைய உரை. அரசுடைய உரை அப்படின்னா கூட ஆளுநர் படிப்பதுங்கிற பட்சத்துக்கும் நீங்க அவையில் வைக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்ட் டிஸ்கஷனுக்கோ இல்லைன்னா மற்ற உறுப்பினர்கள் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் பாயிண்ட் நம்பர் 10 இது வந்து இந்த மிக்ஜாம் புயல் சம்பந்தமாகவோ இல்ல அதை அடுத்து இல்ல சிஏஏ விவகாரமோ இப்படி ஒவ்வொன்றாக நீங்க இவரு வந்து படிக்கும் போது இது ஆளுநர் உரை என்றுதான் சொல்லப்படுதே தவிர எங்கேயும் அரசின் உரைன்னு சொல்லப்படல. அரசின் உரைனாக்க துணை கேள்வி கேட்கிறேன், முன்னுதாரணங்களுக்கு போறேன். ஏடிஎம்கே ஆட்சி, மத்தியில வேற ஆட்சி. அப்ப அந்த சமயத்துல ஆளுநர் அவரும் இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரிட்ஜா இருக்கிறவர் தான். அன்னைக்கு அந்த உரையில மத்திய அரசை விமர்சித்து மத்திய அரசு கோரிக்கை வைத்து கண்டித்தெல்லாம் அம்சங்கள் இருந்தது. படிச்சாங்களா இல்லையா அந்த ஆளுநர்கள்? முந்தைய அரசுகள் நடந்திருக்கா இல்லையா? அதுதான் சொல்றேன். ஆளுநர்கள் ஒவ்வொரு ப்ராசஸ் நீங்க ஒரே ஒரு சட்டத்தை எடுத்துக்கங்க, 3 ஆளுநர்கள் ஒரே காலகட்டத்தில் இருக்காங்க, வேற வேற மாநிலம்னு எடுத்தாலும் சரி, இல்ல ஒரே இதுல வந்து ஒரே ஸ்டேட்ல 3 பேர் தொடர்ந்து வந்திருக்காங்கன்னாலும் சரி, ஒவ்வொருக்கு ஒருவர் இது பார்வைங்கிறது வேறுபடும். அந்த லீகல் ஆஸ்பெக்ட்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி சப்ஜெக்ட் டு இன்டர்பிரிட்டேஷன் தானே நம்ம சொல்றோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அவரு இப்படி பாக்குறாரு அப்படின்னா நீங்க விவாதிக்க வேண்டிய, எனக்கு இவ்வளவு நிதி கொடுக்கணும், என் கவர்னர் உரையை படிச்சாக்க நிதி வந்துருமா? அப்படி கிடையாது. நீங்க தனியா அதுக்கு தீர்மானம் நிறைவேற்ற போறீங்க, எல்லாம் பண்ண போறீங்க. செரிமோனியல் ஆபீசர் இப்ப நீங்க பிரிட்டிஷ் கிங் படிக்கிறார் அந்த உரையை, அவர் சொந்த கருத்தெல்லாம் படிக்கிறாரா? கான்ஸ்டிடியூஷன் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் செரிமோனியல் சொல்றீங்க சார். அங்கே தான் சார் மரபு வருது. இதோட மூலம்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல என்ன நடக்குதோ அங்க வருது. அங்க அவங்க சொந்த கருத்தெல்லாம் படிக்கிறது இல்ல. இந்திய பாராளுமன்றத்துல இந்திய குடியரசுத் தலைவர்கள் சொந்த கருத்தை படிக்கிறது இல்ல, அவங்க விருப்பங்கள் அங்க கொண்டு வரது இல்ல, அவங்க டிஸ்கஷன் எடுக்கிறது இல்ல. why should it happen here? இல்ல அதுவே தவறுன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஆளுநர் ஏன்னா இப்ப ஆளுநர் புதுசா வராங்க, மாநிலத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனால டிபிக்கலா என்ன நீங்க ஒரு ப்ரோக்ராமிக்க கூப்பிடுங்களா ஆளுநரை, அவங்க ஒரு ஸ்பீச் ஜெனரலா வந்து உங்க கிட்ட இருந்து கூட கேட்பாங்க சமயத்துல, ஜெனரலா இது என்ன ஏதுங்கிறதுக்கு. காரணம் என்னன்னா அவங்க மாநிலத்துக்கு புதுசு, பல டைனமிக்ஸோ இல்லைன்னா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபர்தரா அனலைஸ் பண்ணும் டீம், அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க, வேலிடேட் பண்ணுவாங்க, அப்புறம் அதுல கரெக்ஷன் பண்ணி அப்படிங்கறதெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு காலம் காலமா பாக்குறோம். சேம் ஃபார் பிரசிடென்ட். ஆனா இதுல நான் எனக்கு என்ன வேண்டுமானாலும் நான் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஒரு தவறான முன்னெடுப்பாக இருக்கு. நான் இதுல ஒண்ணு வேணாம், ஆளுநரை பேசிக்கா ஒரு உரை தொடங்கி வைக்கப்படுகிறது, நல்லபடியா இன்னைக்கு பேசினார் பாத்தீங்களா, அதே மாதிரி சொல்லிட்டு இதையெல்லாம் என்னென்னலாம் படிக்கணும்னு ஆசைப்படுறத முதல்வர் படிக்கலாமே. அடுத்தது அவர் வழியை அனுப்பி வைத்து விட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ப்ரொசீடிங் என்ன, அவைத்தலைவர் முன்னிலையில முதல்வர் திரௌபதி முர்மு படிக்கலாமே.
தாராளமா படிக்கட்டும். நான் தான் சொல்றேனே, நான் இதுல டபுள் ஸ்டாண்டர்டே எனக்கு வேண்டாம். திரௌபதி முர்மு அம்மா கூட நான் என்ன சொல்றேன்னா, பிரசிடென்ட் எந்த பிரசிடென்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. அவங்க என்னன்னா தேவைப்பட்டால் நீங்கள் பெற்றுக்கொண்டு படிக்கலாம், இல்லைன்னா உங்கள் உரையை நீங்கள் படிக்கலாம். ஆனா இங்க என்னன்னா பொங்கல் விழா பொங்கல்னு வந்ததுன்னா உடனே இருக்க வரேன். அதிமுக ஆட்சியில திமுக பொங்கலுக்கு எவ்வளவு மக்களுக்கு உரிமை தொகை கொடுக்கணும்னு சொன்னாங்க, இன்னைக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க. அதை மறைமாற்றணும்னா அவர்களுக்கு பயன்படும் ஆயுதம் நம்மளுடைய ஆளுநர் அவர்கள். அவர் போதும் அன்னைக்கு அதை ஒரு பிரச்சனையாக்குவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலையும் மக்கள் கொதிநிலையில ஓங்கி ஒரு மடைமாற்ற அரசியல் ஒரு எளிமையா ஆளுநரை ஒரு ஸ்கேப் கோட் ஆக்குறீங்க. ஒரு எளிமையான ஆளுநர் இல்ல எளிமையா ஆளுநர் உபயோகப்படுத்திருக்கீங்க வார்த்தையை. முதல்ல வந்து தேசிய கீதம் இசைக்கிற பொழுது அதை அவமதித்து இடையில் எழுந்து சென்று தேசிய கொடிக்கும் தேசிய கீதத்திற்கும் அவமரியாதையை ஏற்படுத்திய ஆளுநர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் ஆளுநராக வந்த தேதியிலிருந்து இன்றைய தேதி வரையில் ஆளுநர் அலுவலகத்துக்கு கொடுக்கப்பட்ட நிர்வாக செலவுகள், பொழுதுபோக்கு செலவுகள், சம்பளம், பார்ட்டி வைத்தது உட்பட இருக்கிற மொத்த செலவுகளையும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு திருப்பி தர வேண்டும். அவரை பதவியிலிருந்து நீக்கி டெல்லியில் கொண்டு போய் இல்லை வேற ஏதாவது மாநிலத்தில் அவர் என்ன வேணால் போய் ஆளுநர் ஆக்கிக்கிட்டோம். இரண்டாவது, தமிழ்த்தாய் பாடலை தம்பி சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் ஒலிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணங்கள் அது எதனால் அதை சொல்றாருங்கிறதுக்கு நீங்க கேட்ட பொது நிகழ்ச்சிகள் அவரே தமிழ்த்தாய் வாழ்த்து நீங்க வேண்டாங்க. பொது நிகழ்ச்சியில பாடக்கூடியவர் சட்டமன்றத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் துவங்கி அடுத்து தேசிய கீதத்தில் முடிகிறது என்பதை ஓராண்டுகளுக்கு முன்னால் சட்டமன்ற சபாநாயகர் ஆளுநருக்கு கடிதம் மூலம் உறுதிப்படுத்தினாரா இல்லையா? முடிஞ்சு போச்சு. அதோட அதற்கு பிறகு இவர்களை அழுத்தம் கொடுக்க முடியாது. அதற்கான தகுதி இல்லை. அதற்கான நிர்வாக கட்டமைப்பு பொறுப்பு அவரிடம் கொடுக்கப்படவில்லை. இது என்ன பேச்சு? அதெல்லாம் உண்மை இல்லை. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடக்கூடாது என்று ஒரு தமிழகத்திற்கு வந்திருக்கிற ஆளுநர் சொல்வாரானால் இந்த இந்தியா பண்றோமா? தேசிய விடுமுறை பாட சொல்றேன், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாது. தேசிய கீதம் பாடணும்னா என்ன அர்த்தம்? முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தேசிய கீதம் ரெண்டுமே பாடலாமே. கடைசியில தேசிய கீதம் இன்னொரு பாடலாமே. நடக்குதா இல்ல இங்க தான் பாடல் போட்டி வைக்கிறீங்களா? சட்டமன்றமா பாடல் போட்டியா? சட்டமன்றம் என்பது தமிழக மக்களுடைய அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு தமிழக சட்டமன்றத்திற்கு உள்ள மாண்புகளை மரபுகளை கடைபிடித்து தமிழக மக்களுடைய இன மக்களுடைய அடிப்படை செய்திகளை பேசுவதுதான் சட்டமன்றம். ஆளுநருக்கும் இந்த சட்டமன்றத்தில் பேசுவதற்கு உரிமை இருக்கிறதே தவிர, அரசாங்கத்திற்கு அவர் ஆலோசனை சொல்வதற்கு உரிமை இருக்கிறதே தவிர, தமிழ்த்தாய் பாடலை இங்கு தமிழகத்தில் சட்டமன்றத்தில் பாடக்கூடாது என்று சொன்னால், இந்தியா என்கிற இந்த புவியியல் வரைகோடுகள் உருவாவதற்கு முன்னால், இந்த உலகம் என்கிற பூகோள அமைப்பின் நாடுகள் எல்லைகள் எல்லாம் பிரிக்கப்படுவதற்கு முன்னால், 20,000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த என் தாய் தமிழ் மொழி இந்த மன்றத்திலே ஒழிக்க கூடாது என்று ஆளுநர் சொன்னால் எனக்கு மொழிதான் முக்கியமே தவிர நாடு அடுத்ததுதான். இல்ல எல்லாம் முக்கியம் தான் நமக்கு. அப்படிலாம் நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. பிரிச்சுல நாடு அடுத்ததுதான், மொழிதான். எது முதல்ல இரண்டெல்லாம் விவாதம் இல்ல. அவர் அதை சொல்லலையேங்கறேன். என்னங்க சொல்லல? நான் முதல்லயும் கடைசியிலயும் ஜனகன மனகதி தான் பாடுறேன்னா என்ன அர்த்தம்? இது என்ன பேச்சு? இரண்டாவது ஒரு முக்கியமான கருத்தை நண்பர் கோட்டீஸ்வரன் அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர்களும் சொன்னாங்க. ஏதோ அவர் படிக்க கூடாத, அவர் சொல்லக்கூடாத விஷயங்கள் எல்லாம் இந்த உரையில் இருந்தது, அதனாலதான் அது அவர் படிக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கோட்டீஸ்வரன் ரொம்ப ரொம்ப அழகா ஒன்று சொன்னார். இது வந்து இவர்கள் செய்த தவறா இல்லை ஆளுநர் செய்த தவறா என்றெல்லாம் எடுத்து பொது தளத்தில் வச்சார். நான் சொல்லுகிறேன், இந்த 58 பக்க ஆளுநர் உரை முழுவதுமாக வாசிக்கப்பட்டது. அதில் ஆளுநர் ஏற்றுக்கொள்ள முடியாத பிழைகளோ தவறான தகவல்களோ இல்லை என்கிற ஓபன் சேலஞ்சை வைக்கிறேன். ஜிஎஸ்டியில் பேசினார். என்ன பேசியது? என்ன பேசியது? நான் இதுக்கு 62,000 கோடி ரூபாய் எனக்கு இழப்பு என்று கர்நாடக மாநிலம் சொல்வதும் 20,000 கோடி ரூபாய் எனக்கு உரிமை இருக்குங்க. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை அந்த பணம் கொடுக்கல, இப்ப 3,600 கோடி ரூபாய் கொடுக்கிறேன் இருக்காங்க. ஒரு 1000 கோடி ரூபாய் கேட்கிறேன். கேட்பது என் உரிமை, கேட்டு பெறுவது என் உரிமை. அதையே கூடாது என்று சொல்வதற்கு, அது தவறு என்று சொல்வது எப்படிங்க வலதுசாரி சிந்தனையாளர் பதிவு பண்ணலாம்? தமிழக மக்களுக்காக பேசுகிறாரா இல்லை ஆளுநருக்காக பேசுகிறார்கள்? We'll continue this challenge. இல்ல நான் முடிச்சிடுறேன்.
எதுக்கு பேசுறாரு? என்ன தவறு இருந்தது? புள்ளி விவரங்களில் தவறு இல்லை. இதில் அவர் பேசக்கூடாத செய்திகள் என்று தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல் ஆளுநரை பொறுத்தவரை அவர் இங்கே தமிழகத்திற்கு நிர்வாக கட்டமைப்பிற்காக, தமிழக மக்களுடைய மேம்பாட்டிற்காக, தமிழக அரசாங்கத்திற்கு ஆலோசனைகள் சொல்லி இந்த மாநிலத்தை உயர்த்துகிற பணிதான் அவருடைய பணி. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்துத்துவ சனாதன சங்கியின் குரலாகத்தான் அவர் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவர் பின்பற்றுகிற கருத்தியல் இந்த ஆளுநர் உடையை படிக்க விடாமல் தடுத்தது. பேசுவோமா? ரெடியா? வலதுசாரி சிந்தனையாளர் ரெடியா? அவர் கொண்டிருக்கிற கருத்தியல் சனாதன சிந்தனை மட்டும்தான் இந்த ஆளுநர் உரையை படிக்க விடாமல் ஆளுநரை தடுத்தது. வரிசையா ஒண்ணு பேசுவோமா? பேச தயார் என்றால் நான் ரவிச்சந்திரன் உங்கள்கிட்ட இந்த பதிவு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது தொடர்ச்சியா நடக்கும்போது, போன ஒரு முறை நடந்துச்சுன்னா சரி, தொடர்ச்சியா நடக்கும்போது ஃபால்ட் அவர் மேலே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வராது. ஏன்னா 26க்கு அப்புறம் திமுக வந்து அப்படியே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுநரை பற்றி பேசும்போது வேற விதமாக பேசும். அப்படித்தான் நம்ம சரித்திரம் பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியம் என்னன்னா, பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து பேசும்பொழுது அந்த அரசு கொடுத்த சில வார்த்தைகளை நீக்கிவிட்டு பேசினார். அப்புறம் கோபாலபுரம் போய் பார்த்துட்டு போனார். அப்போ பேசும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா ஒரு மனிதர் எனக்கு இது ஓகே, இது நாட் ஓகேன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். இந்த விவாதத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமாக கிளாரிஃபை பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு கருத்து வருது. அதாவது என்னவோ சுத்தமாக கண்ணுக்கு தெரியாத கணக்கில் வைத்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரி கணக்கு வருது. அப்படி இல்லை. முதல்ல என்னாச்சுன்னா, பிஎம் ரிலீஃப் ஃபண்டுங்கிறது சோனியா அம்மா கையெழுத்து போட்டால் தான் வாங்க முடியுங்கிற மாதிரி அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த இது அதில் இருந்தது. இவர் என்ன பண்ணாரு, எடுத்து பிஎம், எச்எம் அண்ட் எஃப்எம், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்ட்ரி அண்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. 2034 ஒருவேளை ராகுல் காந்தி ஐயா பிரதமராக வந்தார்னா இந்த கணக்கெல்லாம் அவர் முன்னாடி அது வந்து சேரும். பிஎம்ஓ, எஃப்எம்ஓ, எச்எம்ஓ அந்த இடத்துல வந்து சேரும். நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேசிய கீதம் எப்படி பாட வேண்டும் என்பதை, தேசிய கீதம் எப்படி பாட வேண்டும் என்பதை உரிமை சட்டத்தில் பிஎம் கேர்ஸ்க்கு எப்படி ஃபண்ட் வந்துச்சுன்னு கேட்டாங்க. அது அரசு நிறுவனம் இல்லைன்னு அஃபிடவிட் போட்டுச்சு ஒன்றிய அரசு. உண்மைதாங்க. சார் ஏதோ டேட்டாலாம் சொல்றாரு, ஒன்றிய அரசு அந்த டேட்டா இல்லையே. இல்ல, நான் வரேன். அப்ப இந்த டேட்டா நீங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒன்றிய அரசு இந்த குற்றச்சாட்டை கேட்டிருக்கோம். அதனால எங்களுக்கு பதில் ரெடியா இருக்கு. அஃபிடவிட் என்ன ரெடியா பாருங்க, நான் பதில் ரெடியா இருக்கு. அதாவது வந்து அது என்ன ஃபண்ட், என்ன மாதிரியான ஃபண்டுங்கிறது முக்கியம் இல்ல, அதுல கையெழுத்து முக்கியம். நான் சொல்லிடுறேங்க, அதுக்குள்ள நீங்க ஏங்க வர்றீங்க? பிஎம், எஃப்எம், எச்எம்னு தான் அதுல இருக்கே ஒழிய மோடினோ நிர்மலா சீதாராமனோ அதுல இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு 2034 நல்லவங்களை செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அது வரும்ங்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன். தேசிய கீதம் பாடுற வரைக்கும் அந்த டேட்டா தேசிய கீதம் இவர்ட்ட எப்படி வந்துச்சு? பிஎம் கேர் பத்தின டேட்டா எங்க இருந்து எடுத்தாருன்னு சொல்லுங்க. பாருங்க, தேசிய கீதம் எப்படி பாட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உள்துறை அமைச்சகம் ஒரு ஆர்டினன்ஸ் தெளிவா கொடுத்திருக்கு. கவர்னர் வந்தால் நீங்க சட்டசபையில என்ன பண்றீங்க, உங்க தீர்மானம் என்னங்கிறதெல்லாம் யாருக்கும் முக்கியம் இல்ல. இந்திய அரசு என்ன சொல்லிருக்குன்னா, தெளிவா என்ன சொல்லிருக்குன்னு சொன்னா, கவர்னர் வந்தால் இருமுறை பாடப்பட வேண்டும். வாரணாசி யூனிவர்சிட்டிக்கு தமிழிசை மேடம் போறாங்க. அந்த இடத்தில் தேசிய கீதம் பாடப்படுகிறது. ராஜ்பவன்ல இன்னைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து பாடாத ராஜ்பவன்ல எந்த நிகழ்ச்சியும் தொடங்கப்படல. சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருக்குல்ல, இந்த பாருங்க, அதுக்குன்னு ஒரு சாவரன்டி இருக்க முடியாதுங்க. எதுக்காகன்னு சொல்றேன், நீங்க வந்து மரபையும் நீங்க ரூலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி, உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு மாண்பு இருக்கு. மாண்பை பத்தி யாருங்க பேசுறாங்க? நான் சார்ந்த சட்டமன்றம், அதற்கு மாண்பு இருக்கு. அப்பயாவது வேணாம், அத பத்தி நான் பேசுறேன். நீங்க இல்லன்றீங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க எப்படி சொல்ல முடியும்? ரூல் வேற, நார்ம்ஸ் வேற. ரூல் வேற, நார்ம்ஸ் வேற. உங்க நார்ம்ஸ்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்திய தேசம் சொல்லிருக்கிற ரூல் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி தான் பாடணும்னு தெள்ள தெளிவா சொல்லிருக்கு. இந்தியாவுக்கே பஸ் விஷயத்துல, பெண்களுக்கு பஸ் விஷயத்துல முன்னோடியாக முந்தின வருஷம் பாருங்க, ஒரு தவறு நானோ நீங்களோ செய்தோங்கிறதுனால இன்னொருத்தர் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுக்கே பஸ் விஷயத்துல முன்னோடியா இருக்கிற தமிழ்நாடுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவர் சொல்றாரு இல்லைங்க, இட் டிஸ்அக்ரீஸ். 2 மாநிலத்துல ஏற்கனவே வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் இங்க கொண்டு வந்தீங்க. எல்லா நகரத்திலையும் கொண்டு போகல, சில இடங்கள்ல தான் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் டிஸ்அக்ரி பண்றாரு. நிஜாம் மழை வந்து, புயல் வந்து 48 மணி நேரம்
பொய்யை மட்டும் சொல்றதுக்கு ஒரு விவாதமா? நீங்க போய் தனியா அறிவாலயத்துல பேசுங்க. எங்களுக்கு தெரியும் எது பொய் எது பொய். அஃபிடவிட் இருக்குன்ற அத ஒத்துக்க மாட்டேன்னு அடுத்து கடந்து போறாங்க. நீங்க போய் அஃபிடவிட் படிச்சுக்கோங்க. நீங்க எல்லாமே போய் ஆளுநர் உரைன்னு சொல்லி நேரத்துல அப்புறம் குறுக்கிட வேண்டி வரும். தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி சொன்னாலே போறோம் அறிவாளிக்கு புரியும். அடுத்தது ரொம்ப முக்கியம். அடுத்த முறை ஆளுநர் வந்து தமிழ்ல தானே உரையை படிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் வேளத்தோடு வருவார். வந்துட்டாருன்னா நல்ல தமிழ்ல பேசுவார். ஏன் பேசுவாருன்னா அவருக்கு என்ன தெரியும், நான் ஃபேக்சுவல் எரர்ல அவருக்கு எங்க வந்ததுன்னா நீங்க கொடுத்த குரல்லையே அவருக்கு ஃபேக்சுவல் எரர் வந்துருச்சு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, தக்காரும் தகவலாருங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கணும். இந்த இடத்துல நீங்க வந்துட்டீங்கிற என்னோட அபிப்பிராயம். இல்லைங்க, நான் ஒரு அபிப்பிராயம் தான் சொல்றேன். 2026 அப்புறம் ஆளுநர் பற்றிய நிலைப்பாடு திமுக மாறிடும். நீங்க பாத்துக்க வேண்டியது 48 மணி நேரம் மழை பெய்தது, தொடர் மழை பெய்தது. நீங்க ஒரு ஃபேக்ட் சொன்னீங்கன்னா எனக்கே தெரியும் டிசம்பர் 4ஆம் தேதி எப்படி வந்தது, என்ன மழை வந்ததுன்னு தெரியும். நீங்க 48 மணி நேரம் பெய்ததுன்னு நீங்க ஒரு பொய்யை சொன்னா, அதாவது தவறான தகவலை சொன்னால், பொய்யை நான் சொல்ல மாட்டேன், ஒரு அரசு அப்படி சொல்லாது, ஆனால் தவறான தகவலை சொன்னீங்கன்னா நான் திருத்த வேண்டி வரும். அவர் மறுக்கிற விஷயத்தை படிக்காம அதாங்க லாஸ்ட் டைம் பண்ணாரு. உடனே நீங்க அண்டங்காக்கான்னு சொன்ன காமராஜ் மிஸ் பண்ணிட்டாருன்னு நீங்க சொன்னீங்க. ஏங்க நீங்க அண்டங்காக்கான்னு நீங்க, ஆனா அவர் காமராஜ் மிஸ் பண்ணாரு. அவர் எல்லா தலைவரையும் நிறுத்தினாரு, எல்லா தலைவரையும் மிஸ் பண்ணாரு. எல்லா தலைவரையும் சொல்லல. பிஜேபி அவர் அப்படி எல்லாம் பாகுபாடு பார்க்கிறவர் இல்லைங்க. பிஜேபி கண்டித்திருக்காங்க. மாதிரி அண்டங்காக்கான்னு சொல்றவர் இல்லைங்க. அவர் வந்து நாடகம்லாம் இல்லைங்க. நாடகத்துக்கு நீங்க தானே நாடகத்தினுடைய மூலமே. அதாவது அவர் எல்லா தலைவரையும் தான் நீக்கினாரே ஒழிய உடனே இவங்க என்ன பண்ணாங்க, காமராஜ்ன்ட்டாங்க. அதனால தான் இந்த வாட்டி அவர் என்ன பண்ணாரு, அவர் படிக்காத விஷயத்துல காமராஜர் இருக்காரு. 4 தலைவர் எந்த தலைவர் பேரையும் அவர் படிக்கலங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே முறையில இதுதாங்க குறுக்க பேசி ஜனநாயகத்துக்கு மீறிய செயல். நீங்க தான் கோட்சே வழி வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். அடிப்படைக்கு வாங்க. அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஏன் வருது தெரியுமா, பெரியார் அவர்கள் என்ன சொன்னார், ஈவே ராமசாமி என்ன சொன்னாரு, காந்தியை ஒழிக்கணும்னு நம்ம நினைச்சோம், கோட்சே செய்துட்டாரு அப்படின்னு சொன்னாருன்னு எனக்கு பெரியவர் மாலன் ஐயா சொன்னாரு. அந்த மாலன் சொல்லிருக்காரு, மாலன் ஐயா சொல்லிருக்காரு. நீங்க மாலன் ஐயா வச்சு நிறுவல. It is my words, அவர் அத்தாரிட்டியான்னு தெரியல. which is my words under the pretext of Mr. மாலன். மாலன் ஐயா சொன்னத நான் திரும்ப சொல்றேன். அது உண்மைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் மாலன் ஐயாவை நம்புறேன். பெரியார் பத்தி கோட்பாடு பிரச்சனை வந்தா பெரியார் என்ன சொன்னார்னா, இறந்த காந்தி அவர்களுடைய காந்தி இல்லங்கிறதுனால தான் நாங்கள் காந்தியை ஆதரிக்கிறோம். இங்க பாருங்க, அதெல்லாம் பின்னாடி சனாதனத்தை எதிர்க்கிற கட்டத்துல ராமசாமி ஐயா பொறுத்த வரைக்கும் நீங்க மாத்தி காந்தி இல்லங்கிறதுனால நாங்க ஆதரிக்கிறோம். பெரியார் ஈவே ராமசாமி ஐயா பொறுத்த வரைக்கும் மாறுபட்டு பேசுறத அவர் பண்ணிருக்காரு. நீங்க அதை முன்னுக்கு கொண்டு வராதீங்க. அப்படி பார்த்தா இவங்க தானே அந்த வழியில வந்தாங்கன்னு நான் குற்றம் சொல்ல வேண்டி வரும். ஓகே, திரு காரை செல்வராஜ், சபாநாயகர் வந்து கோட்சே சாவர்கர்னு சொன்னது வந்து அது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்களுக்கு புரிந்த மொழியில் சில விஷயங்களை சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும்னா, ஏன் இப்போ இந்த ஆளுநர் வந்து ரொம்ப தெளிவற்ற நிலையில் ஒரு தடுமாற்றத்தோட சட்டமன்றத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமே வந்து ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்புகள், வழிகாட்டுதல்கள், அதுதான் அவரை வந்து இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப அடக்கமாக வரணும்னு நினச்சவர் இந்த தப்பான வேலையை பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இடையில பஞ்சாப் ஆளுநர் எனக்கு பதவியே வேணான்னு வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த மனநிலைகள் எல்லாம் அவருக்கு ஒரு குழப்ப நிலையை கொடுத்ததுனால ஏற்பட்ட குழப்பம்தான். நான் வந்து ஆரம்பத்தில் அவர் வலதுசாரி சிந்தனையாளர் ரவிச்சந்திரன் பிஎம் கேருக்கு போயிட்டார். அதுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி. அதுக்கு தான் அஃபிடவிட் இருக்கு. அது வந்து அரசாங்கத்திற்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆடிட்டிங்கே தேவையில்லை. இந்திரா காந்தி அவர்கள் வைத்திருந்த அந்த சிஸ்டத்துல ஆடிட்டிங் இருந்தது, கணக்கு வழக்குகள் காண்பிக்கப்பட்டது. அது கூட நான் அதுக்கப்புறம் நான் போக விரும்பல, ஏன்னா அது அவருக்கு தெரியல. தெரியாது, காங்கிரஸ் பிரசிடென்ட் தான் போடணும்னு இருந்தது. நான் போக விரும்பல. நான் வைத்தது 2 முக்கியமான செய்திகள். ஆளுநர் இதை நான் படிப்பதற்கு இதில் இருக்கிற சில கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னதாக இங்கே விவாதத்திலே 2 பேர் பதிவு செஞ்சாங்க. நான் ஓபன் சேலஞ்ச் கொடுத்தேன். அது குறித்து அவர் விவாதித்திருக்கணும். அது குறித்தான நான் சொல்றேன், ஏன் ஆளுநர் இதை படிக்கவில்லை? அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னேன். அவர் வந்து ஆளுநர் இல்லை,
அவர் வந்து ஒரு இந்துத்துவ அமைப்பினால் அனுப்பப்பட்டிருக்கிற அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் சனாதனம் மட்டுமே பேசுகிற மிஸ்டர் ஆரியன் ரவி அவர்கள். அதுதான் இங்க தமிழ்நாட்டில் அடைமொழி அவருக்கு கொடுத்திருக்கிறோம். அது மனசால இல்ல, வேற வழி இல்லாம சொல்றோம். அவருக்கு கொடுத்திருக்கிறது அந்த கருத்தியல் ரீதியான செயல்பாடுகள் மட்டும்தான் இந்த உரையை படிப்பதற்கு அவரை தவிர்த்தது என்று சொல்வதற்கு முக்கியமான காரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்று சொல்லுவதை எப்படி படிப்பாரு? எப்படி படிப்பாரு? சிஏஏ நாங்க அமுல்படுத்த மாட்டோம்னு சொல்றோம், எப்படி படிப்பாரு? நீட்டு விளக்குக்கு எதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அமிச்சிங்க? ரெண்டாவது முறை வந்தால் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியது உங்க வேலை. குடியரசுத் தலைவருக்கு யாரு கேட்டு அமிச்சிங்க? ஏற்கனவே கொடுத்திருக்கிற ரம்மிக்கு கொடுத்தோம். இப்ப என்னாச்சு? ரம்மி தலை விரிச்சு ஆடுது. எனக்கு ரம்மிக்கு எல்லாம் போகாதீங்க. நான் கேட்கிற கேள்வி ரெண்டாவது வாட்டி கொடுத்தோமே. ரெண்டாவது, இதுல இவர்களுக்கு புரியாத முக்கியமான விஷயம் இரண்டு விஷயங்கள். தமிழக அரசாங்கத்தினுடைய முக்கியமான சாதனைகளாக பேசப்பட்டது இல்லம் தேடி மருத்துவம். மாணவர்களுக்கு கற்றல் குறைபாடுகளை போக்குவதற்காக உலகத்தினுடைய ஆய்வாளர்கள் தமிழ்நாட்டை பாராட்டி இது முழுமைக்கும் இந்தியாவில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்ன திட்டங்கள். 1.14 லட்சம் மாணவர்கள் காலை உணவு உண்டு அற்புதமான நிலைக்கு போயிருக்கிற நிலைகள். இந்தியாவினுடைய வளர்ச்சியை விட தமிழகத்தினுடைய வளர்ச்சி ஒரு படி மேல் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன செய்திகளை அவர் பார்த்துத்தான் அதை படிக்க மாட்டேன் என்று சொன்னாரே தவிர பிழைகள் எதுவும் இல்லை. தவறான குறியீடுகளோ புள்ளி விவரங்களோ கொடுக்கப்படவில்லை. அப்படி ஏதாவது ஒன்றை இந்த விவாதத்தில் எடுத்து வைப்பதற்கு யாரேனும் தயாராக இருந்தால் அதற்கு பதில் சொல்வதற்கு நான் தயார். நான் பஸ் விஷயத்தை சொன்னேன். என்ன பஸ் விஷயம்? உலக இந்தியாவுக்கே முன்னோடியாக அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 2 மாநிலத்துல ஏற்கனவே ஓடிட்டு இருந்தது. நீங்க பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சீங்க. அதை நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இங்க ஓடுதுன்னு சொல்லுங்க. ஆனா எல்லா நகரத்துக்கும் ஓடுது. என்ன பஸ்? இங்க பெண்களுக்கான இலவச பஸ்ஸுங்க. அது இங்கதான் முதல்ல தொடங்கிச்சா? நான் தமிழ்நாட்டுல தான் முதல்ல தொடங்கிச்சா? வேற எங்க தொடங்குச்சு? எங்க நீங்க பேசுறீங்க? பஞ்சாப்லயும் டெல்லிலயும் ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே இங்க தொடங்குனீங்க. ரெண்டு மாநிலத்துக்கு இந்தியாவுக்கு முன்னோடினா நீங்க பண்ணாதான் முன்னோடியா? இது வந்ததற்கு பிறகுதான் டெல்லிக்கே கொண்டு வந்தாங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? டெல்லியில கொண்டு வந்தது ஃபேக்சுவல் எரர்ஸ் சொல்லிட்டு அப்புறம் ரமேஷ் எங்காவது ஒரு மூலையில இருக்கும். உலகத்துல டெல்லி ஒரு மூலையில இருக்கு. நீங்க ஈவா வேலு ஐயா பேசுற மாதிரி கரெக்ட்டா பேசுறீங்க. இந்தியாங்கிறது வடக்குல எங்கயோ ஒரு மூலையில இருக்கு நாங்க நினைச்சோம். சொல்றதே எடுத்துக்கிறேன். அதுதான் இந்த புள்ளிவிவரத்தை படிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க. வரிசையா தவறு இருந்தது. வாங்க ஜிஎஸ்டி பேசுனீங்களா? வாங்க வரிசையா தவறு இருந்தது. தமிழகத்துக்கு கொடுக்காமல் மறுத்திருக்கிற நிதியை பத்தி பேசுவோம். ஒரு சதவீதம் கூட கொடுக்காம மறுக்கல. ஒன்றுமே கொடுக்கலங்க. என்ன கொடுத்தாங்க? ஒரே நிமிஷம். பேரிடர் வெள்ள பாதிப்புக்கு ₹1 கொடுக்கலங்கற. நீங்க போட்ட சட்டம் 2000 என்ன 2000 போட்ட சட்டம் கொடுக்கணும்னு நீங்க போட்டீங்க. என்ன மத்திய அரசாங்கம் பேசுறதே மாத்தி இவர் என்னமோ புதுசா நீங்க தானங்க மத்திய அரசுல இருந்தீங்க. அப்ப நீங்க அரசாங்கம் நடத்துற மாதிரி இல்லங்க. அதாவது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கடந்து போயிட்டே இருக்கிறோம் நம்ம. அதாவதுங்க இப்ப இந்த விவாதமே பாத்தீங்கன்னா இந்த கொள்கை ரீதியா சண்டை நடக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா முதலமைச்சரோ இல்ல கவர்னரோ இல்ல ஜனாதிபதியோ இல்ல பிரதமரோ எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லியிருக்குங்க. கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தான் இவங்க வேலை செய்ய முடியும். கவர்னருக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை இருக்கிற மாதிரி ரொம்ப நாளாக தொடர்ந்து இவங்க கட்டுக்கதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ கவர்னர் பொய் சொல்லிட்டாங்க, உண்மைக்கு மாறா தகவல் இருக்கு, எனக்கு இதை கொடுத்து படிக்க சொன்னாங்க, நிர்பந்தம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார் இல்லையா? இவர் ஏன் கோர்ட்டுக்கு போகக்கூடாது? போன முறையே இந்த மாதிரி தான் பொய்யான தகவல் கொடுத்து என்னை படிக்க சொன்னாங்க, என்னை இந்த மாதிரி படிக்க சொல்கிறாங்க, தேர் டிஃபேமிங் தி ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் சொல்லிட்டு ஏன் இவர் கோர்ட்டுக்கு போகக்கூடாது? போக முடியுமா? இவர் ஒரு வழக்கு மன்றம் இதில் போய் இவர் தொடர முடியுமா? வாய்ப்பு இருக்கா? ஒன்று. இரண்டாவது, ரொம்ப முக்கியமானது சபாநாயகர் பேசுகிற கோர்ட்டை பேச்சு அதெல்லாம் விட்டுருங்க. இருங்க நான் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. நான் குறுக்கிடவே வரல. நான் பொதுவாக பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பேசுங்க. கவர்னர் அவர்கள் ஆஃபீஸ்லேருந்து ஐயா திரு அப்பாவு அநாகரிகமாக பேசிட்டாரு, அது இதெல்லாம் சொன்னாங்க. நான் அந்த விமர்சனத்துக்குள்ளே போலங்க. அதில் ஒரே ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஐயா அப்பாவு தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர் இந்த பிரச்சனைங்களை இந்த மழை காலத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டதை நன்று உணர்ந்தவர். அவர் அந்த இடத்தை சார்ந்தவர், அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அவர் என்ன கேட்டாரு? நாகரிகமாக பணம் கொடுங்க, மக்களுக்கு வெள்ள பாதிப்புல இருக்கிறாங்க, காசு கொடுங்கன்னு கேட்டாரு. அப்பாவும் ஏன் கேட்கிறாரு? அங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதனால கேட்கிறாரு. அதே தானே ஐயா கவர்னருக்கும் பொருந்தும். கவர்னர் தமிழ்நாட்டுக்கு தானே கவர்னர். அவரும் என்ன சொல்லணும்? ஆமா, இதை நம்ம கண்டிப்பா மத்திய அரசுல சொன்னா மக்கள் சார்ந்த அரசியல் அது. ஆனா மக்களுக்கு பணம் கேட்டாரு சபாநாயகர், அவர் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க.
யார் அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு காசு கேட்டாரா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தானே காசு கேட்டாரு. அதை எப்படி நீங்க குறை சொல்வீங்க? இன்னொன்னு, காரை செல்வராஜ் ரொம்ப கரெக்டா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. தமிழை நீங்க ஏன் தமிழ் தாய் வாழ்த்து வளர்க்கிறீங்கன்னு. இது ஒரு கண்ணுங்க, இது ஒரு கண்ணு. இது தமிழ், இது வந்து தேசிய கீதம். நான் இந்திய, நான் தமிழன். இந்த ரெண்டு கண்ணுக்கும் சண்டையை மோதி விட்டுட்டு இதுவரையிலும் இல்லாத ஒரு பிரச்சனையை புதுசா உருவாக்கி விட்டு இன்னைக்கு வந்து ராஜ்பவன்ல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் கவர்னர் இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் தெரியாத அந்த சட்டம் ஐயா திரு ஆளுநர் ரவி அவர்களுக்கு தான் சட்டம் வந்துச்சா? சட்டம்ன்றது இன்னைக்கு வர்றது நாளைக்கு மாற்றப்படலாம். மரபுன்றது ஒரு நம்பிக்கை, ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம். ஒரு கலாச்சாரத்தை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாம நீங்க வந்து வெதனாவாதம் பேசிட்டு இருக்கீங்க. தமிழ் தாய் வாழ்த்து என்ன இன்னைக்கு ஐயா திரு ஸ்டாலின் முதலமைச்சர்னால ஆனதுனால பாட்டு பாடுறாங்களா? இல்ல. என்னைக்கு வந்து சட்டமன்றம் வந்தது அன்னில இருந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலின் இருப்பாரு, நாளைக்கு வேற ஒருத்தர் இருப்பார், நாளைக்கு இன்னொருத்தர் போவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கவர்னர் ரவி இருப்பார், நாளைக்கு வேற ஒருத்தர் வருவாரு. மாறிக்கிட்டே இருக்கும். உங்க லாபத்துக்கும் உங்க அரசியல் நோக்கத்துக்கெல்லாம் மரபை மாற்ற முடியாது, கலாச்சாரத்தை மாற்ற முடியாது. மக்களோட எண்ணோட்டம் என்னவோ, மக்களுக்கு தேவை ஏதோ அதை ஒத்தி தான் அரசியல் போனோம். அரசியல்வாதி தேவைகளுக்கெல்லாம் மற்ற மரபுகளையோ சட்டத்தை எல்லாம் மாற்ற முடியாது. உங்களுக்கு வேணும்ன்றதுக்கோசரம் நீங்க என்னமோ புதுசா ஒண்ணு ஏதோ கண்டுபிடிச்சு விட்டா மாதிரி இதுதான் மரபு, அதுதான் கொள்கை. சரி, மரபு மீறப்பட்டு இருக்கு இல்லையா? நேஷனல் அந்த பாடணும், 2 வாட்டி பாடணும்னு சொல்றீங்களா? எங்க உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ போயிட்டு ஒரு வழக்கு தொடருங்களேன். தேசிய கீதம் வந்து அவமானப்படுத்தப்பட்டது பண்ண முடியுமா? தமிழ் சரி. இன்னொன்னு, இங்க நீங்க தமிழகத்துல சொல்றீங்க, இதே கருத்து நாளைக்கு போய் பஞ்சாப்லயோ கேரளாலயோ இல்ல வந்து குஜராத்லயோ போயிட்டு உங்க மொழியான முதல் மொழி உங்களோட தாய்மொழி பாட்டை முதல்ல போடாதீங்க, நீங்க வந்து தேசிய கீதத்தை போடுங்க, அப்புறம் பிறகும் தேசிய கீதம் போடுனா அந்த மொழி பேசுற மக்களோட மனசை நீங்க புண்படுத்த மாட்டீங்களா? குறைந்தபட்சம் மக்களோட மனசு இதை எப்படி பார்க்கும்? இன்னும் நீங்க கேட்டீங்க பண்ணா கவர்னர் மீது மக்களுக்கு ஒரு கோபம் வராதா? மக்கள் மீது ஒரு நம்பிக்கை வர கண்டிப்பா மக்கள் கோபப்படுவாங்க. இல்ல இது திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, ரமேஷ் சேதுராமன் இதை வந்து தாண்டி பிஜேபிக்கு ஒரு தர்ம சங்கத்தை ஏற்படுத்தலையா? ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு சகோதரர் பாக்குறேன். காரணம் என்னன்னா எமோஷனலா பேசுறதா நினைச்சிட்டு தவறான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். ஏன்னா எங்கேயும் அவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்தை பாடக்கூடாதுன்னு சொல்லல, அத முதல்ல பாடக்கூடாதுன்னு சொல்ல, அதை பாடக்கூடாதுன்னு சொல்ல. ஒண்ணு அவர் என்னன்னா என் ஸ்பீச்சுக்கு முன்னாடியும் பாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தான் கிளம்பி போயிட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? யாரு பாடுறதுக்கு யாரு எழுந்தாரு? அமைச்சர் துரைமுருகன் எழுந்தாரா? ஏதாவது சொல்லக்கூடாது. அமைச்சர் துரைமுருகன் வந்து இல்ல தேசிய கீத பாடுறதுக்கு தான் அமைச்சர் துரைமுருகன் மைக்கோட எழுந்தாரா? 12 மணிக்கு முன்னாடி தேசிய கீத பாடுறதுக்கு தான் பாட வச்சுட்டு அமைச்சர் துரைமுருகன் வந்து மைக் இன்னொரு இவ்வளவு பேசக்கூடிய இந்த இதுல எக்ஸாம்பிள் சொல்றேன். 2016 கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம். ஒரே கேள்வி 2017 இருந்து தொடர்ந்து இவங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் எடுத்து பாருங்க, எத்தனை முறை தேசிய கீதம் பாடுவதற்கு முன்னாடி திமுக அவையிலிருந்து வெளியேறி இருக்கிறது? நான் கேள்வி கேட்கிறேன், உங்களால சொல்ல முடியுமா? ஒரு வாட்டியான பண்ணாங்கன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? நான் சொல்றேன், ஒரு வாட்டி வெளியே போயிருக்காங்க, நான் ப்ரூவ் பண்றேன். அரசியல் கட்சி 16வது பாயிண்ட், ஒரு நிமிஷம். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி மற்றும் சமத்துவம் ஆகிய கொள்கைகளின் அடிப்படையிலான திராவிட மாடல் ஆட்சி முறையை பின்பற்றுவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. ஒரே கேள்விங்க. ஒரு நிமிஷம் நடக்கல. அப்படி எடுக்க வேண்டியதானே? அலங்கார பொம்மை பதவி தான் ஆளுநர் பதவி. உண்மைக்கு மாறா அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேசுனதுல யாருக்கும் இடைமறிக்கல. ஒரு நாகரிகம் வேணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்ப நான் கேட்டதுல வேங்கை வயல் விவகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு பல விவகாரங்களை சொல்ல முடியும். அதுக்கு என்ன சமூக நீதி எப்படி நிலைநாட்டினாங்கன்னு சொல்லுங்க.
சுருக்கமா இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஒவ்வொரு நீங்க தேசிய கீதத்தை அவமதிச்சுதான் சொல்றீங்க. நீங்க தேசிய கீதத்துக்கு 2017 ஆரம்பிச்சா அவையில ஒவ்வொரு இடத்துலயும் தேசிய கீதத்துக்கு எத்தனை வாட்டி இருந்தீங்கன்னு சொல்லுங்க. பாயிண்ட் நேரம் குறைவாக்கு சித்திக் அப்துல் லாஸ்ட். அதாவது ஒரு அரசு ஒரு உரையை படிக்கிற போது அதுல மாற்று கருத்து இருக்குங்கிற போது அரசியல் கட்சிகள் வெளிநடப்பு செய்யறது அப்படிங்கிறது மரபு. இது கூட தெரியாம ரமேஷ் சேதுராமன் போன்ற இல்ல பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் பேசுறது அப்படிங்கிறது அடிப்படை அரசியல் புரிதலற்ற பேச்சு. ஆனா ஆளுநருக்குன்னு ஒரு மரபு இருக்கு. ஆளுநர் இன்னைக்கு நான் வந்து தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்ற ஆளுநர் தேசிய கீதம் இசைக்கப்படுறதுக்கு முன்னாடி எழுந்து வெளியே போறாரு அப்படிங்கிற அந்த இடத்துல தான் அவர் வந்து தேசிய கீதத்தை அவமானப்படுத்துகிறாருங்கிற முதல் கருத்தும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு எதிராக இருக்கிறாருங்கிற கருத்தும் நம்ம பதிவு பண்றோம். இன்னும் சிம்பிளா முடிக்கிறேன். இன்னொரு ஒரே ஒரு விஷயம் கேட்டாரு, தமிழ்நாடு முழுவதும் நீங்க வந்து பெண்களுக்கான அந்த இலவச பேருந்திட்டத்தை பயன்படுத்திட்டீங்களான்னு கேக்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பயன்படுத்தி இருக்கிறோம். நாங்க என்ன உங்களை மாதிரி ஜும்லா ப்ராமிசஸ்னா சொல்லிட்டு இருக்கோம்? தேர்தல் அறிக்கையில் சொன்ன அனைத்தையும் திமுக நடைமுறைப்படுத்தி இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு பிஜேபி நோக்கி கேள்வி கேட்டா ஜும்லா ப்ராமிசஸ் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஷார்ட்டா முடிச்சிடுறேன். பிஎம் கேரை பத்தி நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். பிஎம் கேரை குறித்து மோடிட்ட கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? மோடியை விட நீதிமன்றத்தில் அவங்க போட்ட அஃபிடவிட்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? இது வந்து அரசு நிறுவனம் இல்ல அப்படின்னாங்க. அரசு நிறுவனம் இல்லாத ஒன்றில் எப்படி பிரதமர் வந்து ஒரு விளம்பர தூதுவராக இருந்தார்னு கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை. அவருடைய போட்டோல இருக்கு. அதுல இருந்து 50,000 கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்கறதுல என்ன தவறு இருக்க முடியும்? 2 வரி தான். ஒரு அரசியல்வாதி கவர்னரா இருக்கிறதுக்கும் ஒரு பியூரோக்ராட் இருக்கிறதுக்குமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். டிசம்பர் மாசம் அவர் கூப்பிட்டார் இந்த நிவாரண விஷயத்தை கூப்பிட்டார். இவங்க யாரும் போகல. ஹோம் மினிஸ்ட்ரி தெளிவா சொல்லிருக்கு. தேசிய கொடி தேசிய கீதம் பாடுவதற்கு சட்டத்தை சொல்லிருக்கு. அதை பின்பற்ற வேண்டும். தேசிய கீதம் பாடும்போது ஆளுநர் எழுந்து வெளியே போறாரு. பாடும்போது ஏறல. துரைமுருகன் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது தான் அவர் போனார். சபாநாயகர் சொல்றாரு அடுத்து ஜனகண மன எழுந்து வெளியே போறாருங்க போது. நன்றி வணக்கம். Thank you.